பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். அன்பின் நேயர்களே, பிதாவின் அநாதி தீர்மானத்தின்படியே அவருடைய பிள்ளைகளாகும்படி பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாய் நாம் அவருடைய சித்தத்தையும் அவருடைய பணியையும் அவர் நம் வாழ்வில் வைத்திருக்கிற நோக்கத்தையும் நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி உங்களுக்கு துணை புரியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமா? மீண்டும் ஒரு வேத ஆராய்ச்சி நேரத்திலே உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்வோம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2 முதல் 2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்காக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். குறிப்பாய் திருச்சபைகளிலே இவ்வாறு ஜெபிக்க வேண்டும். எந்த கட்சி என்பதை பார்க்காமல் அரசு பணியில் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அரசு துறையிலே பணி செய்யும் ஒருவர் அவர் ஈடுபாடு கொள்ளும் கட்சியில் உள்ள சில தலைவர்களோடு ஊழியர் ஒருவரை பார்த்து, ஐயா, எங்கள் கட்சிக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர் அந்த கட்சி தலைவர்களை பார்த்து, நிச்சயமாக நான் நம்முடைய தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன் என்று கூறினார். இதைத்தான் பவுலும் குறிப்பிடுகிறார். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஆட்சி செய்யும் ராஜாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். இன்றைய அரசு ஒழுங்குப்படி நாம் பிரதம மந்திரியாக இருப்பவர்களுக்காக, முதல் அமைச்சராக இருப்பவர்களுக்காக, மற்ற பொறுப்புகளில் இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். சிலர் தவறான காரியங்களை செய்கிறார்களே, அவர்களுக்காக எல்லாம் எப்படி ஜெபிப்பது என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். பவுல் இதை எழுதிய பொழுது ரோம் நகரில் கொடுங்கோலன் நீரோதான் ஆட்சி செய்து வந்தான். நம் தேச ஜனங்கள் மேல் நாம் அக்கறை கொள்ளும் பொழுது தேசத்திலே சமாதானமும் செழிப்பும் உண்டாகத்தக்கதாக பொறுப்பிலே இருக்கிறவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்கள் பணிகளை நிறைவேற்ற ஜெபிக்க வேண்டும். எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் பண ஆசைக்கு அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று ஜெபிக்க வேண்டும். மக்கள் நலனை குறித்த அக்கறையோடு கரிசனையோடு செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அவர்கள் அருகில் இருக்கும் கள்ள சகோதரர்களை இனம் கொண்டு கொள்ளும் ஞானம் அவர்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காரியத்தை அவசரமாக செய்ய வேண்டும். எப்படி அவர்கள் அனுதின பணியிலே மக்கள் சேவையிலே பூரணமாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் மன விருப்பம் அமைய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நேர்மையாய் காரியங்களை செய்யும் பொழுது தீமை செய்கிறவர்களுக்கு அது எரிச்சல் ஊட்டும். எனவே தீமை செய்கிறவர்களின் தீமையான திட்டங்களுக்கு உண்மையாய் பணி செய்யும் தலைவர்கள் விலைக்கு காக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் எந்த பணி செய்தாலும் உண்மையோடும் மக்கள் கரிசனையோடும் செயல்பட வேண்டும் என்பதற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேசத்திலே சட்டம் ஒழுங்கு எல்லா நிலைகளிலேயும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அரசியல் அமைப்புக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஊர் தலைவர்கள் முதல் உலக தலைவர்கள் வரை நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, நாம் அரசு அதிகாரிகளுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால், நற்செய்தி தேசத்தின் எல்லா மூலை முடுக்குகளுக்குள்ளும் சென்று நித்திய அழிவுக்கு நேராய் செல்லும் மக்களை ரட்சிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்படுகிற சூழ்நிலைகள் நம் தேசத்திலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேத வசனத்தை பூரணமாய் நம்பாத திருச்சபைகள் பல காரியங்களிலே உலகத்தோடு ஒத்து வாழ்வதால் அப்படிப்பட்ட சபைகள் துன்பப்படுத்தப்பட மாட்டாது. கிறிஸ்துவின் மேல் உண்மையான விசுவாசமும் பற்றும் வைத்திருக்கிற விசுவாசிகள்
நிச்சயம் துன்பத்தை எதிர்நோக்க வேண்டியது இருக்கிறது. பவுலும் பாடுகளின் வழியாகத்தான் கடந்து வந்தார். எனவே விசுவாசிகளுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ண காரணமாயிருக்கும் மனிதர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட திருச்சபை மக்களின் வாக்கு தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக அந்த திருச்சபை தலைவர்களிடத்திலே தேர்தல் நேரத்திலே ஆசி வாங்க வருகிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரு விசுவாசி பொறுப்பில் இருக்கிற எந்த அரசியல் அமைப்பை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக கர்த்தருடைய ஊழியத்திற்கு இடையூறு செய்யாத ஒரு நபராய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரின் அன்பையும் எப்படியாவது தடவியாவது கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:5 பாருங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆம், கடவுள் ஒருவரே. இது யூத சமயத்தின் அடிப்படை கொள்கையாகும். கிறிஸ்தவ அனுபவமும் கடவுள் ஒருவரே என்பதுதான். யாத்ராமம் 20 என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றும், உபாகமம் 6 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்றும் கர்த்தருடைய வார்த்தை இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அண்ட சராசரங்களையும் படைத்து நம் அனைவரையும் காத்து வருகிற கர்த்தர் ஒருவரே. ரோமர்கள் பல தெய்வங்களை வழிபட்டு வந்தார்கள். எகிப்தியர்கள் பல விலங்குகளை தெய்வமாக வழிபட்டார்கள். இஸ்ரவேலரை விடுதலை செய்ய தேவன் அனுப்பிய ஒவ்வொரு வாதைகளுமே அவைகளுக்கு எதிரான கடவுளின் நியாய தீர்ப்பு என்று கூறலாம். இப்பொழுதும் பலர் பல காரியங்களை தங்களுக்கு கடவுளாய் வைத்திருக்கிறார்கள். சிலருக்கு வெவ்வேறு வகையான இன்பங்களே கடவுளாய் இருக்கிறது. சிலருக்கு பொழுதுபோக்கு கடவுளாய் இருக்கிறது. சிலருக்கு பணம் கடவுளாய் இருக்கிறது. இன்னும் சிலருக்கு தனி நபர்கள் கடவுளாய் இருக்கிறார்கள். பேர் புகழுக்காக, பணத்திற்காக தங்கள் கற்பை இழக்கும் பெண்கள் உண்டு. அதே போல பேர் புகழுக்காக, சிற்றின்பங்களுக்காக தங்கள் மதிப்பை இழந்த ஆண்கள் உண்டு. ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே, கடவுள் ஒருவரே. அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் தங்கள் தேவாலயத்திற்கு சென்றார்கள். அங்கே அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக மனிதர்கள் தேவனிடம் சேர முடிந்தது. ஆனால் பவுல் இப்பொழுது சொல்கிறார், தேவனிடத்தில் நமக்காக பேசக்கூடிய ஒரே ஒருவர் தான் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஆம், இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதன் மூலமாகவும் நாம் கடவுளிடம் சேர முடியாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் இன்றைக்கும் ஒருவர் தான் இருக்கிறார். ஆம், நம் ஒவ்வொருவருக்கும் மத்தியஸ்தர் தேவை. நமக்கு ஒரு ஆசாரியன் தேவை. அவர்தான் மகா பிரதான ஆசாரியன். யோபுவின் காலத்திலேயே யோபுவினுடைய ஏக்கமும் இதுதான். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோபு 9:33 எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. யோபுவின் ஏக்கம் என்ன? கடவுளின் கரத்தையும் யோபுவின் கரத்தையும் பிடித்து அவர்கள் இருவரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் இருவருக்கும் இடையிலே நல்ல உறவாடுதலையும் புரிந்து கொள்ளுதலையும் கொண்டு வரக்கூடிய ஒருவர் இருந்தால் நலமாய் இருக்குமே என்பதுதான் யோபுவின் ஏக்கம். அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்று நமக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார். தனது ஒரு கரத்தை தேவனுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவரே தேவனாயிருக்கிறார். எவ்வளவு பெரிய பாதாளத்தில் இருந்தும் நம்மை மீட்கக்கூடியவர் அவரே. அவரே தேவனாயிருக்கிறார். நம்முடைய இரட்சிப்பிற்கான விலைக்கரையத்தை கொடுத்தவரும் அவரே. அவர் மனிதனாய் உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்தபடியால் அவரே சரியான மத்தியஸ்தர். அவர் எனது கரத்தை பற்றி பிடித்து கொள்ள முடியும். அவர் என்னை புரிந்து கொள்கிறார். அவர் உங்களையும் புரிந்து கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் அவரிடத்திலே செல்லலாம். உங்களை அவர் வருத்தப்பட வைக்க மாட்டார், கோபமடைய வைக்க மாட்டார், அடிக்க மாட்டார், உங்களை எந்த வகையிலும் காயப்படுத்த மாட்டார். நீங்கள் ஒருவேளை, ஐயோ நான் தோல்வி கண்டவன், நான் பாவம் செய்தவன், தேவனுக்கு மகிமைக்கு பக்கத்திலே நான் செல்ல முடியாது என்று சொல்லலாம். அருமையானவர்களே, அது அவருக்கு தெரியும். என்றாலும் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் கரத்தை அவருடைய கரத்திலே வைக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அவர் தனது கரத்தினாலே உங்களை அரவணைத்துக் கொள்வார்.
ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கிறேன். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். சில வேத பண்டிதர்கள் இந்த வசனத்தை அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்படவில்லை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது எப்படி மொழிபெயர்க்கப்பட்டாலும் சிறப்பானதே. 2 வழிகளிலேயும் அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம எவ்வளவு நெருக்கப்பட்டாலும் அவர் நெருக்கப்படுவதில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்திரத்திலே பயணப்பட்டார். காதேஷ் பர்னா என்ற இடத்திலே அவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். என்னுடைய எதிர்பார்ப்பிலே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள், சரி நான் உங்களை இனி விட்டு விடுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. தொடர்ந்து 40 ஆண்டு காலமும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சென்றார். சொல்லப்போனால் அவர்களுக்கு முன் சென்றார். வாக்குத்தத்த பூமிக்குள்ளே அவர்கள் பிரவேசித்த பின் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கொடுத்தார். வனாந்தரத்திலே அவர்கள் பாடுபட்ட பொழுது பொறுமையோடு அவர்களுக்காக காத்திருந்தார். ஆனால் அவர் நெருக்கப்படவில்லை. அதே நேரம் அவர்களோடு தனது உறவையும் முறித்து கொள்ளவில்லை. தொடர்ந்து அவர் அவர்களோடு தங்கி இருந்தார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவன் என்னுடனும் இவ்விண்ணமாகவே செயல்பட்டு வருகிறார். பிதாவோடு நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல உறவை வைத்துக்கொள்ள இவர் ஒரு அருமையான மத்தியஸ்தர். நீங்களும் அவர் மூலமாகவே தேவனிடத்தில் சேர வேண்டும். ஊழியர்களிடத்திலே உங்கள் பிரச்சனையை நீங்கள் கொண்டு வருவதை விட இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவினிடத்தில் நீங்கள் சேர்வதே சிறந்தது. ஊழியர்கள் பூரணமாய் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர் உங்களை உள்ளும் புறமும் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அவரால் உங்கள் வாழ்க்கையின் எந்த காரியத்தையும் சிறப்பாய் புரிந்து கொள்ள முடியும், மாற்றி அமைக்க முடியும். அவரே தம்முடைய கரத்தை நம் கரத்திலே வைத்திருக்கிறார். தேவனுடைய கரத்தையும் அவர் பற்றி பிடித்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாய் இருக்கிறார், நம்மை தேவனோடு இணைக்கிறார். இந்த மத்தியஸ்தரைத்தான் இன்று இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு அந்த நாட்களின் சமய தலைவர்களை பார்த்து சொன்னதும் இதுதான். கவனியுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இயேசு கிறிஸ்துவே ஒரே வழி. நீங்கள் அவரிடமாய் திரும்புவீர்கள் என்றால் அவரே உங்களை தேவாதி தேவனோடு இணைக்கிறவராய் இருக்கிறார். மனிதனாய் வந்த இயேசு கிறிஸ்து தேவனாய் இருப்பதால் அவர் ஒருவரே நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடியினாலே அவரே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் உண்மையான சமாதானத்தையும் உண்மையான சந்தோஷத்தையும் விடுதலையும் தரக்கூடியவர். அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்னும் பரிசுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நிகழ்ச்சியை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, என் பிரச்சனையை யார் கடவுளத்திலே கொண்டு செல்வார் என்று கலங்கி துக்கத்தோடு இருக்கிறீர்களா? கவலையோடு இருக்கிறீர்களா? பயத்தோடு இருக்கிறீர்களா? மனபாரத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். அது மட்டுமல்ல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலேயும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னது போல இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவரிடம் நாம் எடுத்து செல்லலாம். பாவ பாரத்தினாலே வேதனையோடு இருக்கிறீர்களா? பாவ மன்னிப்பை அவர் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாதிகளிலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய குழப்பமான சூழ்நிலையை தெளிவுபடுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே பிரச்சனையா? உறவுகளிலே பிரச்சனையா? வேலை செய்யும் இடத்துல பிரச்சனையா? அவரே உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நீங்கள் சாட்சியோடு வாழ அவரே உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சரி, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே.
இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்கும் பொருளாக என்பது ஆன்டிலியூட்ரன் என்று கிரேக்க மொழியிலே கூறப்படுகிறது. ஒன்றை மீட்டு கொள்ளும்படியாக அதற்கு ஈடாக கொடுக்கப்படும் மற்றொன்றை இது குறிக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே தேவனை விட்டு தூரமாய் போன பாவிகள்தான். ஏற்கனவே நாம் மீட்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நம்மை மீட்கும்படியாய் தன்னையே கொடுத்தார். இதை குறித்து இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று தான் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே இதுதான். சரி, 1 தீமோத்தேயு 2:7 பார்ப்போம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். தன்னை அப்போஸ்தலனாகவும் பிரசங்கியாகவும் கர்த்தர் நியமித்திருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். பிரசங்கி என்ற வார்த்தை ஜெரகஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அந்த வார்த்தைக்கு பொருள் தூதன் அல்லது எக்காலம் என்பதாகும். அதாவது சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களை இந்த வார்த்தை குறிக்கிறது. இவர்கள் தங்கள் எஜமான்களிடத்திலிருந்து செய்தியை பெற்று தூரமான பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து மக்களை கூட்டி அந்த செய்தியை அறிவிப்பார்கள். அந்த செய்தி அவருடைய சொந்த செய்தி அல்ல, அவர்கள் எஜமான் கொடுத்து அனுப்பிய செய்தி. பவுல் அப்போஸ்தலனும் நற்செய்தியை மக்களுக்கு சொல்ல மட்டும் நியமிக்கப்படவில்லை, புதிய விசுவாசிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கும் போதகராகவும் செயல்பட்டார். ஆம், தங்கள் சபை மக்கள் விசுவாசத்திலும் வேதத்தை அறியும் அறிவிலேயும் வளர்வதற்கான சரியான பாடத்திட்டத்தை வகுத்து தொடர்ச்சியாக கற்றுக்கொள்வதை குறித்து ஒவ்வொரு போதகர்களும் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். மேலும் வசனத்திலே நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு இது ஒருவேளை வினோதமாக தெரியலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே நெருக்கமான உறவுள்ள ஒரு இளம் ஊழியரிடத்திலே கூறுவதால் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தும்படியாய் தான் இவ்வாறு பொறுப்போடு செயல்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இது எத்தனை உண்மை என்பது தீமோத்தேயுக்கு தெரியும். பவுல் சொல்லும் உண்மை என்ன? விசுவாசத்தையும் சத்தியத்தையும் யூதர் அல்லாத மக்களுக்கு போதிக்கிறவர் இந்த குறிப்பிட்ட காரியத்தை திருச்சபைக்கு எழுதும் கடிதங்களிலே அவர் எழுதவில்லை. அந்த கடிதங்களிலே புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் என்பதை மட்டும் அவர் கூறுகிறார். ஆனால் இங்கேதான் தான் ஒரு அப்போஸ்தலன் என்று மட்டும் குறிப்பிடவில்லை, புறஜாதி மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு போதகராகவும் தான் நியமிக்கப்பட்டிருப்பதை குறிப்பிடுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அதை குறித்து வாஞ்சோடு இருக்கிறவர்களுக்கு அதை விளக்கி காண்பித்து தொடர்ந்து அவர்கள் சத்தியத்திலே வளர்வதற்கும் உதவி செய்யுங்கள். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளர உங்களுக்கு பயனளித்த நல்ல புத்தகங்களை அவர்களும் வாசிக்க செய்யுங்கள். சிறிய ஜெப ஐக்கியங்களிலே அவர்களை பங்கு பெற செய்யுங்கள். அது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து திருச்சபையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பவுல் கூறியிருக்கிறார். அதை அடுத்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் போதுமானதாக இருப்பதாக. ஆமென். பிதா என்ன சித்தமுடையவராயிருக்கிறார்? பிதா என்ன சித்தமுடையவராயிருக்கிறார்? ஆப்ஷன் ஏ, மனிதர்கள் அனைவரையும் நேசிக்க. ஆப்ஷன் பி, அனைவரும் ஜெபிக்க வேண்டும். ஆப்ஷன் சி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளிலும் நாம் இரு முக்கிய காரியங்களை குறித்து தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகிலே ஜீவித்திருக்கும் பொழுது அநேக நேரங்களில் ஜெபித்தார்.
அதிகாலை வேளையிலே ஜெபித்தார். மலை உச்சிக்கு சென்று ஜெபித்தார். வனாந்தரத்திலே போய் ஜெபித்தார். அற்புதங்கள் செய்யும் பொழுது ஜெபித்தார். மரண நேரத்தில் கூட கெத்செமனே தோட்டத்திலே சென்று ஜெபித்தார். நாம் நம்முடைய நாட்டிலே சமாதானமாய் இருப்பதற்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு தைரியமாக கூறுவதற்கும் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நமக்கு தேவன் ஒருவரே. இதை நாம் ஒரு பொழுதும் மறந்து போகக்கூடாது. பணமோ பதவியோ புகழோ ஆஸ்திகளோ நம் பிள்ளைகளோ நம் பெற்றோரோ நம் மனைவியோ கணவனோ தேவனுடைய இடத்தை பிடித்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் தேவன் ஒருவரே, நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தனம் ஒருவரே. நம் பிதாவாகிய தேவனிடத்தில் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறோமா? இல்லாவிட்டால் வேறு சில மனிதர்களுக்கும் காரியங்களுக்கும் நம் மனதில் முக்கிய இடம் கொடுத்திருக்கிறோமா? நாம் பிதாவோடு பேசும் நேரம் நமக்கு இனிமையாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் அது ஒரு கடமையா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3.